அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய போற்றுதலுக்குரிய மாபெரும் தலைவர்களே, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களே, பத்திரிகை நண்பர்களே, மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுராந்தகத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மலர்ந்தது. இன்றைக்கு மதுரையில் ஒரு திருப்புமுனை அரசியல் கூட்டமாக 4 ஆண்டுகள் 10 மாத காலமாக தமிழகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு எதையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்கு முன்பு பேசிய எல்லா தலைவர்களும் கூட மிக நுணுக்கமாக, சிறப்பாக எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணிலிருந்து வேரை அறுத்து எரியப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். கொலை கொள்ளையில் ஆரம்பித்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடிலிருந்து லஞ்ச லாவணியத்திலிருந்து பொதுமக்கள் யாரும் கூட சகிக்க முடியாத அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார், நமக்கு 2 கைகளும் கூட தட்ட வேண்டும். ஒரு கை மாநில அரசாக இருக்க வேண்டும், ஒரு கை மத்திய அரசாக இருக்க வேண்டும். இருவரும் இணைந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வேகமாக வளரும் பொழுது, ஒரு புல்லட் ரயில் மகாராஷ்டிராவுக்கு, குஜராத்துக்கு வரும் பொழுது, அடுத்து இந்தியாவை உயர்த்தக்கூடிய செமிகண்டக்டர் நிறுவனம் குஜராத், உத்தரப்பிரதேசம், அசாமுக்கு போகும் பொழுது தமிழகத்திற்கு எதுவுமே வரலையே. இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் இருந்த பொழுது இந்தியாவிற்கு எங்கேயும் கொடுக்கப்படாத அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரே நாளில் ஒரு சரித்திர சாட்சியாக 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டு, அதே ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டு, இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியிலும் ஒரு கல்லூரியில் 150 மாணவர்கள் படிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்கே சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாட்சி தாங்க. 2 அரசும் இணக்கமாக இணைந்து தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல முடியும் என்று நினைத்தால் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி அவர்களுமே ஒரு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், நமக்கு மறுபடியும் அது நடக்கணும். 2026 தேர்தல் முடிந்த பிறகு இங்கே நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் மத்திய அரசோடு மோடி அவர்களுடைய கரத்தோடு கோர்த்து தமிழகத்தை இன்னும் வேகமாக, இன்னும் வளர்ச்சி பாதையில், தமிழகத்தில் ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக, பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்காக, எல்லா மதத்தினுடைய சொந்தங்களுமே வளர வேண்டும் என்கின்ற ஆட்சி அளிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு தான் நீங்கள் எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நடக்கத்தான் போதுங்க ஐயா. இன்னைக்கு திமுக என்று சொன்னாலே அது தீய சக்தி என்று எல்லோரும் முடிவு செய்து விட்டார். அப்பப்ப நாம் செய்யக்கூடிய சிறு தவறுனால மட்டும்தான் ஆட்சிக்கு வருகின்றார்களோ தவிர அவர்கள் வேண்டுமென்று யாருமே நாம் ஆட்சிக்கு எப்பொழுதும் கூட அனுமதி கொடுத்தது கிடையாது. இந்த முறை எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோபத்திற்கு. நமக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று வீதிக்கு வந்து, தெருவுக்கு வந்து, எப்ப தேர்தல் நடக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, நாங்க இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க, 11% பாருங்க. என்ன கண்ணாம்பூச்சி வளர்ச்சிங்க அது? அந்த வளர்ச்சி இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரே ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு துறை, மின்னணு துறை எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 8,800 கோடி ரூபாய் ஏற்றுமதி இருந்துச்சு. இன்னைக்கு 1 லட்சம் கோடியை தாண்டி ஏற்றுமதி இருக்கு. திமுக காரர் என்ன சொல்றா, அவங்க ஏதோ ஆட்சி கட்டல வந்து அமர்ந்தனால அது நடந்தது. ஆனா கொஞ்சம் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய PLI திட்டத்தின் மூலமாக மட்டும்தான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் மட்டும்தான் 8,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி போயிருக்கு. அது வளர்ச்சி. வளர்ச்சி யாருனால வந்ததுங்க? மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தினால, மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் உயர்த்த வேண்டும் என்றால். இதே நீங்க
ஆட்டோமொபைல் துறை எடுத்துக்கங்க. 82 நிறுவனம் மத்திய அரசுடைய PLI பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல 46 நிறுவனம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த கண்ணாம்பூச்சி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பொய் வளர்ச்சியை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ந்திருக்கு. அது ஒரு கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு கம்பெனி தான் சொல்லணுங்க. ஒரு கம்பெனி என்று சொன்னால் அதற்கு ஒரு MD இருப்பாங்க. ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே, ஷேர் ஹோல்டருக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஸ்டாலின் அவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக சபரீசன் அவர்கள், சீஃப் புரோபகண்டா ஆபீசராக கனிமொழி அவர்கள், சீஃப் செக்யூரிட்டி ஆபீசராக RS பாரதி அவர்கள். ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு கம்பெனியை கூட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு குடும்பமே ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அது வேண்டாம். எளியவர்களுடைய ஆட்சி வேண்டும், விவசாயிகளுடைய ஆட்சி வேண்டும், சாதாரண மனிதர்கள் முதலமைச்சராக ஆட்சி கட்டலே வந்து அமர வேண்டும். தமிழகத்தினுடைய எல்லா தரப்பட்ட மக்களையும் யோசிச்சு அவங்க ஆட்சி எடுத்துட்டு போக வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை வந்து ஆண்டு கொண்டார்களோ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்தவரை 3 தான்: கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். எனக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா விட்டு போகலீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனியாக தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே கமிஷன், அதே கரப்ஷன், அதே கலெக்ஷனாக ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அடுத்த 45 நாட்கள் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வீதி வீதியாக, தெரு தெருவாக, வீடு வீடாக தாய்மார்களை, சகோதரிகளை பார்த்து எதற்காக இந்த ஆட்சி வேண்டாம், அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் போய் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து முழுமையாக 20% கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், குறைக்கல. ஆட்சிக்கு வந்தா ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், இதை பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாரு. தமிழகத்தில் இன்று தீங்கு என்று சொல்லக்கூடியது எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் காங்கிரஸ், கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், இலங்கையில நம்முடைய தமிழின சகோதரர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழர்களை பாதுகாக்க போகின்றோம் என்கின்ற ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கூட்டணியில காங்கிரஸை பார்த்து தமிழின விரோதி என்று சொல்ல வேண்டியவர்கள் நம்மை பார்த்து தமிழின விரோதி என்று சொல்லுகின்றார். அருமை சொந்தங்களே, பிரதமர் அவர்கள் இன்று திருப்பரங்குன்ற மலை முருகபெருமானுடைய 6 படை வீட்டில் முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக இங்க வர்றாங்க. உங்களை பார்ப்பதற்காக வர்றாங்க, உற்சாகம் ஊட்டுவதற்காக வர்றாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் 2 கைகள் சேர்ந்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு ஆட்சி 2026 வரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தரப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காக, இளைஞர்களுக்கு எங்கெங்கே வேலை வாய்ப்பு, 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3 லட்சம் பேர் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. 3 லட்சம் பேர், 9000 பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு TNPSC பரீட்சையை நடத்துவதற்கு அவர்களுக்கு துப்பில்லைங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். வரிசை கட்டி என்ன சாதிச்சீங்க? ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுமே அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அந்த மாதிரி பண்ண 9000 பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு TNPSC பரீட்சை நடத்த முடியல உங்களால. எப்படி நீங்க 3 லட்சம் நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு அரசு வேலை உருவாக்கி கொடுப்பீங்க? முழுமையாக 50000 பேருக்கு கூட நீங்க தமிழகத்திலே அரசு வேலை கொடுக்கலைங்க. அத்தனை பொய்களை சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை நாங்க 99% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 99.9% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். நீங்க அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா ஒரு வெள்ளை அறிக்கை, வெள்ளை பேப்பரை வெளியிடுங்க. எந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்யக்கூடிய உதவியால் தமிழகத்தினுடைய சில துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இந்த PLI திட்டத்தில் அதையும் ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் செய்வதாக பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, அதனால் நிச்சயமாக ஒன்றுபட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி 234 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.